எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கொக்கோ விதை எப்படி முளைக்க வைக்கிறது, எப்படி அது முளைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கொக்கோ விதையை முளைக்க வைக்கிறதுக்கு நம்ம கவுடங் சாணியும் மண்ணும் சேர்ந்த கலவையை ஒரு பாட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த கொக்கோ விதையை அப்படியே உள்ளால் வைக்கணும். நான் அப்படி ரெடி பண்ணி இதோ கொக்கோ விதை முளைச்சிருச்சு. இது மண்ணின் மேல் பகுதி, இது மண்ணின் கீழ்ப்பகுதி. இது ஹைப்போகோட்டைல், இது எப்பிகோட்டைல். இது ஷூட் சிஸ்டமாக வளரும், இது ரூட் சிஸ்டமாக வளரும். இதை நம்ம இதனோட ஃபுட்டு அப்படின்னா சீட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விதை இலை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதை என்ன பண்ணணுன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இதோ ஃபுல்லாக இதாக முளைச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ முளைச்சிட்டு வர்றதும் இருக்குது, பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம இதை இனி ஒரு கவருக்கு மாற்றணும். ஒவ்வொன்றையுமே நம்ம இதை எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் கவரில் நம்ம மாற்ற போகிறோம். இதில் மண்ணும் சாணமும் கவுடங்கும் சேர்ந்த கலவை இதுக்குள்ளால இருக்குது. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா இதை இந்த பிளான்ட்டை இந்த கவருக்குள்ளால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா பிளான்ட்டையும் கவரில் ஆக்கிட்டோம். இதை 10 days இல்லைனா 15 days ஆஃப்டர் நம்ம லேண்டில் நடவு பண்ணலாம். இந்த கொக்கோ பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம், இதனோட யூசஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ்.